டோல்கேட்டு விலை குறைக்கணும் சார், இல்லைன்னா போராட்டங்கள் தொடரும். டீசல் எல்லாமே விலை ஏறி போயிடுச்சு. அதே இடத்துல சேலத்துல போயிட்டு கடலூர் வருது, கடலூர்லேருந்து சிதம்பரம் அனுப்பிச்சு விடுறாங்க சிஎல் வண்டியெல்லாம். நிறைய வண்டி அதனால ரொம்ப பாதிக்கப்படுது. தனியார் வண்டிகள்லாம் டைம் இருக்கிற வண்டி சரியா ஓட மாட்டேங்குது. தமிழ்நாட்டிலே இது அதிகமான கட்டணம். அந்தாண்ட கெங்கராம்பாளையம் டோல்கேட்ல பாத்தீங்கன்னா ₹1.20 வாங்குறாங்க. அது 29 கிலோமீட்டர் நம்ம கிட்ட சொல்றாங்க அவங்க. 29 கிலோமீட்டர். அந்த ஆக்ட்ல 2008 மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஆக்ட்ல என்ன இருக்குன்னா 60 கிலோமீட்டருக்கு மேல ஒரு டோல்கேட் இருக்கணும். 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டோல்கேட் இருக்கணும், அதுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது 3 மாசத்துல மூடணும் அப்படின்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவிச்சிருக்காரு இப்ப மக்களவையில கூட சமீபத்தில். ஆனா இவங்க எதுக்குமே கட்டுப்படாம இவங்க தனியா மத்திய அரசாங்கம் இங்க ஒரு ராஜாங்கத்தை நடத்துறாங்க. உதாரணத்துக்கு இந்த உளுந்தூர்பேட்டை அங்கெல்லாம் டோல்கேட்ல பாத்தீங்கன்னா ₹90 ₹80 தான் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கட்டணங்கள் பாத்தீங்கன்னா லோக்கல் பாஸ் 150, இங்க 350 340ங்கிறாங்க. அதுவும் 1 மந்த் தான் வேல்யூங்கிறாங்க.